ஐ எம் வித் மை மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன், ரொம்ப நெருங்கிய நண்பன், ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ செல்டன் இன்றைக்கி வந்து நம்ம லுக் பண்ணி சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் லைக் ராஜியக்கா கேட்ட மாதிரி நம்ம ஒரு கிரேடியண்ட்டான ஒரு ஐ மேக்கப் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வில் பி லைக் அ ஃபேஷனபிள் ஒன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஐ மேக்கப் அண்ட் ரொம்ப கிரேடியண்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி எலகண்ட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவருக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மேக், அப்புறமா பெனிஃபிட், இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவரோட ஷேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவருக்கு வந்து நான் NW43 பேஸ் போட்டிருக்கேன். அண்ட் அவரோட காம்பேக்ட் வந்து NW46 யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்காக அந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம அவங்களுக்கு அவருக்கு பிடிச்ச கிளிட்டர்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ த கம்ப்ளீட் லுக் வில் பி அமேசிங் ஆஸ் ஹவு ஷீ நீட்ஸ். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ மேக்கப் பார்த்தீங்கன்னா எல்லா ஷூட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேர் மறக்கிற ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரெப்பிங் த ஃபேஸ் எப்போதும் ரொம்ப நல்லா ப்ரெப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரெப் பண்ணணும் சொல்லுங்க? கிளென்ஸ் பண்ணணும். அப்புறமா இன்கேஸ் டோனர் தேவை இருந்துச்சுன்னா டோன் பண்ணிக்கலாம். தென் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோன்னா மேக்கப்போட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். லைக் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின் உள்ளே போச்சுன்னா ஸ்கின்னில் நிறைய டேமேஜஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறதுக்கு தான் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் மேக்கப் பண்ணுறது தப்பு. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டோம், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் பண்ணோம், அதுக்கப்புறம் டோனர் ஆர் இஃப் இட்ஸ் நீடட், அதுக்கப்புறம் நம்ம ப்ரெப் பண்ணணும். இல்லை மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரைமர் போட்டு. இப்போ நீங்கள் மேக்கப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு ப்ளூ லைனர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ லைனரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்மோக்கியான ஒரு லுக். ஃபஸ்ட் லுக் வந்து ராஜா தான் அவங்க வந்து ஸ்டைல் பண்ணுறாங்க. அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கியான ஒரு சீக்வன்ஸ் ஜாக்கெட்டு, ஹை வேஸ்டட் எல்லோ பேண்ட்ஸு, நிறைய செயின்ஸ் போட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டவுன் டவுன் கெட்டோ ஒரு ஸ்டைலிஷ் பர்சன் மாதிரி ஒரு லுக் இது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லுக் அதை பண்ண போகிறோம். நம்ம இப்போ அவர் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லவுடாக யூஸ் பண்ணுற மாதிரி, அவர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது மாதிரி நல்ல கிளிட்டரும் ஹைலைட் யூஸ் பண்ணுறாரு ஃபேஸுக்கு, அந்த ஜூவி லுக் கொடுக்கறதுக்கு. எப்போதுமே ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு அதை டேப் பண்ணோம், அப்போ தான் அந்த ரெசிடியூ கீழே விடும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ளஷ்ஷு. இது வந்து சீக்ஸை வந்து நல்லா ஹைலைட் பண்ணோம். ப்ளஷ் எப்போ எங்கே போட்டோம் ஆக்சுவலி? ப்ளஷ் வந்து உங்களுடைய இந்த ஏரியாவில் மட்டும், லைக் உங்களுடைய சீக் போன் டுவர்ட்ஸ் யுவர் லைக் அப்வர்ட் டு யுவர் இயர். ஸோ ப்ளஷ் போடும்போது மேலே போட்டோம். சில பேர் தப்பு மூஞ்சி போடுறாங்க, இப்படி பண்ணக்கூடாது. எப்போதுமே ப்ளஷ் வந்து மேலே வைக்கணும். மேலே வச்சா இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் டெஃபினிஷன் கிடைக்கும். நான் இன்றைக்கி மேக்கில் ஃப்ளூவர் பவர் சாட்டின் பவர் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன் அவருக்கு.